11 கருட சேவைங்கிற உற்சவம் நடக்கும். அந்த 11 கருட சேவையும் இந்த மணிமாட கோவில்ல தான் நடக்கும். இங்கதான் ஒவ்வொரு பெருமாளுக்கும் கருடனோட இருக்கிறதுக்கு இடம் விட்டு வச்சிருக்கான். எல்லா பெருமாளும் எழுந்துருவார்கள். இவர்களை மங்களாசாசனம் பண்றதுக்கு திருமங்கையாழ்வாரும் எழுந்துருவார். திருமங்கையாழ்வார மங்களாசாசனம் பண்றதுக்கு மணவாள மாமனிகள் எழுந்துருவார். இத்தனை பேரோட சேர்த்து நக்கிற தை மாச அமாவாசை உற்சவம் 11 கருட சேவை உற்சவம். அவசியம் பக்தர்கள் சேவிக்க வேண்டிய உற்சவம். ஆறான சேவிக்கல இது வரைக்கும்னா வர்ற தை அமாவாசையை குறிச்சு வச்சிருக்கோம். வேற எங்கேயும் எதுக்கும் போவாண்டாம். கண்டிப்பா திருநாங்கூருக்கு போய் அமாவாசைக்கு மறுநாள் அமாவாசை ராத்திரி போயிட்டேன்னா கூட எல்லா பெருமாளையும் ஒரு இடத்துல கருடோத்சவத்தோட சேவிச்சு நடலாம். ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட அதை போக்கிக் கொள்ளுவதற்காகத்தான் இங்கு வந்தார். 11 உருவத்தோட பெருமானை நோக்கி தவம் புரிந்தார். அப்ப அவருக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் இங்கேதான் முதல்ல அவர் காட்சி கொடுத்தார். இவர் நாராயண பெருமாள், பதரிகாசிரமத்து பெருமாள். இன்னொரு சரித்திரம் சொல்லப்படுறது, இந்திரனுக்கு சாபம். அதை போக்கிக் கொள்ளுவதற்காக இங்கு வந்து தவம் புரிந்தார். அவன் சாபம் போக தவம் புரிந்து செய்த இடம். இந்திரனுக்கு மட்டுமில்லை, இந்திரனுடைய யானைக்கு ஐராவத்தம் பேர். நாகன யானைன்னு அர்த்தம். ஐராவதமே தனக்கு ஏற்பட்ட ஆபத்தை போக்கிக் கொள்ள பெருமான குறித்து தபஸ் பண்ணிட்டு நாகன யானை. தமிழ்ல இருக்கிற நாகம்னா பாம்பு, சம்ஸ்கிருதத்துல நாகன யானைன்னு அர்த்தம். நாகபுரி, நாகப்பூர் சொல்ல நாகபுரி. அதே போல நாகபுரி தான் நாகூர்னு இருக்கு. திருநாங்கூர்னு 11 ஊர் சொல்ற முடியும். எல்லாமே நாகபுரி. ஐராவத யானை இங்கிருந்து தவம் புரிந்து சாபத்தை போக்கிக் கொண்ட ஊர். திருமங்கையாழ்வார் பாடுறார், நந்தா விளக்கே அடந்தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் எனனுக்கு இமையோர் பரவமிடம் எத்தி செய்யும் கந்தாரமத்தேனிசை பாடமாடே தனிவண்டு விழற்று இழல் புதைந்து மந்தாரனென்று மணமல்கு நாங்கூர் மணிமாட கோவில் வணங்கல் மணனே. மணிமாட கோவிலை போய் சேவிக்கலாமா என்று தன் மனதை அழித்துக் கொள்ளுகிறார் ஆழ்வார். இந்த பாஷன் ஆரம்பிச்சவே நந்தா விளக்கே அடத்தற்கரியாய்னு தொடங்குறது. இது அப்படியே ஒரு உபனிஷத் வாக்கியம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மார் பகவானுக்கு அடையாளம் சொல்றது உபனிஷத்து. சத்தியம், ஞானம், அனந்தம். சத்தியம்னா நித்தியம் அர்த்தம். மாறவே மாட்டார், எப்போதும் இருப்பார். அதனால நித்தியம். ஞானமயமா இருப்பார், அறிவுக்கு குறவே கிடையாது. எக்காலத்திலும் எங்கு நடப்பதும் கண்முன்னே அவருக்கு தெரிகிறது. அனந்தமா இருப்பார். அப்படின்னா அந்தம் அச்சவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு அந்தம் இருக்கு. ஒன்னும் காலத்தாலே அந்தம், இல்லை இடத்தாலே அந்தம், வஸ்துவாலே அந்தம். ஆனா பிரம்மமோ காலத்தாலும் ஒரு எல்லைக்குட்பட மாட்டார், தேசத்தாலும் எல்லைக்குட்பட மாட்டார், ஒரு வஸ்துவாலும் எல்லைக்குட்பட மாட்டார். எக்காலத்திலும் இருக்கிறபடியால் காலத்தாலே வரையறை இல்லை. எல்லா தேசத்திலும் வியாபிக்கிறபடியால் இடத்தாலும் வரையறை இல்லை. ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளும் வியாபித்திருக்கிறபடியால் நம்ம எல்லாருக்குள்ளும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரோ இல்லையோ, அதனாலேயும் குறையில்லை. அப்ப 3 விதத்துல அனந்தன் அர்த்தம். அந்தமற்றவர் அனந்தம், சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மான்னு உபனிஷத்து சொல்றது. அப்படியே தமிழ் படுத்தினார் திருமங்கையாழ்வார். இந்த ஊர் பெருமாளை குறித்து தான். நந்தா எப்போதும் நித்தியமா இருக்கிறவர், விளக்கே ஞானமயமா இருக்கிறவர், அடத்தக்கரியாய் அனந்தமா இருக்கிறவர். அப்ப நந்தா விளக்கே அடத்தக்கரியாய் பாடினார். சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மான்னு உபனிஷத்து பேசித்து நாங்களுக்கு நடுவிலே திருமணிமாட கோவிலில் மணின்னு சொன்னாலே விளக்குன்னு அர்த்தம். பெருமாளை விளக்காத்தான் ஆழ்வார் பாடித்தார். அப்ப மணி விளக்குன்னு சொல்லலையா, மணின விளக்கு. மணி மாட கோவில், விளக்காட்ட இருக்கிற பெருமாள் மாடக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கும் ஊர் திருமணிமாட கோவில். உற்சவமூர்த்தி அளத்தற்கரிய பெருமாள். புஷ்கரணி, ருத்ர புஷ்கரணி. இந்த இடத்துலதான் முதல்ல ருத்ரன் பகவானே சேவித்த இடம். இந்திரனுக்கு காட்சி, 11 சிவன்களுக்கும் காட்சி, ஐராவத யானைக்கே பிரத்யட்சமாகி அதற்கு சாபத்தை போக்கி கொடுத்த பெருமாள் மணிமாட கூடத்த பெருமாள்.